ஹாய் ஹாய் வீவர்ஸ், வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம அஞ்சலி, துளசி, முருகன் 3 பேருமே அவங்க அப்பாவை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ லக்ஷ்மி சொல்றாங்க அஞ்சலி கிட்ட, அஞ்சலி நீ இப்படியே அழுதுகிட்டு இருந்தனா உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு என்னமா ஆகும்? நம்ம படுற கஷ்டத்தினால அந்த குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. நீ இந்த மாதிரி நேரத்துல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நீ உங்க வீட்டுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சொல்றாங்க. இதை கேட்டதுமே அஞ்சலி சொல்றாங்க, இல்லம்மா நான் எப்படி எங்க வீட்டுக்கு போவேன்? இந்த மாதிரி நேரத்துல என்னால எங்க வீட்டுல இருக்கவே முடியாது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. இதை கேட்ட லக்ஷ்மி சொல்றாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது அஞ்சலி, நீ இப்படியே அழுதுட்டு இருந்தனா உன்னோட குழந்தைக்கு தான் ஆபத்து. அம்மா சொல்றதை கேப்பல்ல, நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ. அப்பாவுக்கு நீ நல்லபடியா குழந்தைய பெத்து எடுக்கணும், அதுதான் அவரோட பெரிய ஆசையா இருந்துச்சு. ஆனா பாவம் அந்த மனுஷனுக்கு உன்னோட குழந்தையோட முகத்தை பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கல, அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாரு. அந்த குழந்தையாவது நல்லபடியா பிறக்கணுமா? நீ இங்க இருந்தனா கண்டிப்பா அழுதுகிட்டே தான் இருப்ப. உங்க வீட்டுக்கு போனா நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்ப. தயவு செஞ்சு அம்மா சொல்றதை கேளுமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல, இதை கேட்ட மகேஷும் சொல்றாங்க, அத்தை சொல்றது கரெக்ட் தான் அஞ்சலி, இப்ப நீ தனியாள் கிடையாது, உன் வயித்துல ஒரு குழந்தை வளருது, அந்த குழந்தைக்காக பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் பேசும்போது அஞ்சலிக்கு செம்ம கோபம் வருது. இவன் மூஞ்சில போய் நான் முழிக்கணும், இங்க இருந்தா அம்மா, அக்கா, அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பார்த்துட்டு நான் சந்தோஷமா இருந்துருவேன், அந்த வீட்டுக்கு போனா இவன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மனசுலயே நினைச்சிட்டு மகேஷ் கூட கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோஃபால உட்காந்து அவங்க அப்பா பண்ணது எல்லாத்தையுமே நினைச்சு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்பா இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டுட்டு போனீங்க? நீங்க இல்லாம நாங்க எப்படி இருப்போம்? நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அஞ்சலிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல துளசி தான் பேசுறாங்க. என்ன அஞ்சலி வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி சொல்றாங்க, வீட்டுல தாங்க இருக்கேன், ஆனா என்னால இங்க தனியா இருக்கவே முடியல, சுத்தி முத்தி பார்த்தா அப்பாவோட ஞாபகமாவே தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது துளசி இன்னும் கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அப்பா உன்னைய தான் பார்க்க வந்தாங்க அஞ்சலி, உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் தான் வந்தாங்க, அதுக்குள்ள அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே நம்ம அஞ்சலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னக்கா சொல்றீங்க? அப்பா என்னை பாக்குறதுக்காக வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது துளசி சொல்றாங்க, ஆமா பாட்டி வந்து ஏதோ ஒரு விஷயம் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுய நினைவு போயிடுச்சு, அதை கேட்டதுமே அப்பா நான் அஞ்சலிய பார்க்கணும்னு சொல்லிதான் அம்மா கிட்ட சொல்லிட்டே கிளம்பி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த மாதிரி பொணமா தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு துளசி பயங்கரமா அழுகுறாங்க. இதை கேட்ட அஞ்சலிக்கு அப்படி என்ன அப்பா என்கிட்ட விஷயத்த சொல்ல வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலையும் அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. முதல்ல நம்ம வீட்ல அப்பா வந்ததுக்கான தடயம் இருக்கான்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ரூமா தேடி பார்க்கறாங்க. அப்போ சோஃபாக்கு கீழே ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கை பார்த்ததுமே என்ன இந்த இடத்துல போயிட்டு இந்த பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை எடுத்து பார்க்கறாங்க. அதுல அஞ்சலிக்கு வாங்கிட்டு வந்த புடவை, பழம், பூ எல்லாமே இருக்கு. இதை பார்த்ததுமே அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. அப்பா எனக்காக தான் நீங்க இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? அப்படி என்னதான்ப்பா என்கிட்ட நீங்க சொல்ல வந்தீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கும்போது தான் அஞ்சலிக்கு ஒரு யோசனை தோணுது. அப்போ லாஸ்டா இங்கதான் வந்திருக்காரு அப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. ரவுடிங்களும் அப்பாவை துரத்திருக்காங்க. அப்படி இந்த வீட்டுல அவருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. கண்டிப்பா அப்பாவோட கொலைக்கும் மகேஷ்க்கும் ஏதாவது சந்தேகம் இருக்குமா அப்படிங்கிற கோணத்துலலாம் அஞ்சலி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மகேஷும் ஆபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப அஞ்சலியை பார்த்ததுமே, என்ன அஞ்சலி சாப்பிட்டியா, இப்போ ஓகேவா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்றாங்க, என்னால எப்படி ஓகேவா இருக்க முடியும், ஒரு கொலகாரன் வீட்டுல நான் இருக்கேனே அப்படின்னு சொல்றதை கேட்டதுமே மகேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன அஞ்சலி, நான் என்ன கொலையா பண்ணேன்? அப்படிதான் என்னைய கொலைகார மாதிரி பாக்குற, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, நீ என்ன தப்பதான் பண்ணல, நீ ஒரு தடவையும் பொய் சொல்லி நிறைய தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கியோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி இப்போ நீ வந்து சும்மா கிடையாது, உன் வயித்துல குழந்தை இருக்கு, சும்மா சும்மா இப்படி அழுது அழுது உன் உடம்பை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மகேஷ் நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம அஞ்சலினால அந்த இடத்துல தூங்கவே முடியல. கண்டிப்பா இவருக்கும் அப்பாவோட கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு, இவரு தான் கடைசியா அப்பாவை ஏதோ பண்ணிருக்கணும், மகேஷை பத்தின ஏதோ ஒரு விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு, அதை என்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷ் ரவுடிங்களை வச்சு அப்பாவை துரத்தி இந்த மாதிரி சாகடிச்சுட்டான், இதை என்ன எதுன்னு நான் கண்டுபிடிக்காம ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் தூங்கினதுக்கு அப்புறம் அவங்க போனை நைஸா எடுத்துடுறாங்க. லாஸ்டா இவர் யாருக்கு போன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கால் லாக்லாம் செக் பண்ணும்போது அதுல சிவராமன் தான் லாஸ்டா கால் பண்ணிக்கிறதா தெரிய வருது. இத பார்த்ததுமே அஞ்சலிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ அப்பாவோட கொலைக்கும் இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க.
அட பாவி, அவர் எவ்வளவு நல்ல மனுஷன், அவருக்கும் உனக்கும் என்னதான்டா பிரச்சனை, அவரை போயிட்டு இப்படி அநியாயமா சாகடிச்சு இப்படி என் குடும்பத்தையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கே, ஃபர்ஸ்ட் பாட்டிய கோமா ஸ்டேஜுக்கு அனுப்புனேன், இப்ப எங்க அப்பாவோட உயிரே எடுத்துட்டேன், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வாயை பொத்திக்கிட்டே மகேஷ் பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. மகேஷ் எந்திரிக்கிறதுக்குள்ள அவனோட போனை அந்த இடத்துல வச்சுட்டு எந்த ஒரு தடையுமே இல்லாம அஞ்சலி அங்க இருந்து வந்துடுறாங்க. அப்போ மகேஷ் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி மகேஷ் வாயில இருந்து உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லுவோம் அப்படின்னு துளசிக்கு கால் பண்றாங்க. வேண்டாம், துளசி அக்காவே இப்போ கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம சொல்லி கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு கால் பண்றாங்க. மாமா, உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லணும், அப்பாவோட கொலைக்கு காரணமானவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு நம்ம அஞ்சலி சொல்ல இதை கேட்ட வெற்றி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன அஞ்சலி சொல்ற, நாங்க இங்க யாருடா கொலை பண்ணான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம், நீ என்னன்னா அசால்ட்டா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, வேற என்ன மாமா பண்றது, அப்பாவோட கொலைக்கு காரணமானவன் என்னோட புருஷன் மகேஷ் தானே, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இதை கேட்டதுமே வெற்றி ஷாக் ஆகுறாங்க. என்ன அஞ்சலி சொல்ற, மகேஷ் தான் இந்த கொலை பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்றாங்க, ஆமா மாமா, லாஸ்டா அப்பா என்னைய பாக்குறதுக்காக எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, எனக்காக பழம் பூ புடவை எல்லாமே வாங்கிட்டு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து கிளம்பியிருக்காரு. எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனாலதான் அப்பாவுக்கு இந்த ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு. கடைசியா மகேஷோட போனை நான் செக் பண்ணி பார்த்தேன், அதுல போன் லாக்ஸ்ல பார்க்கும்போது அப்பா கடைசியா மகேஷ்க்கு தான் போன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து எல்லா விஷயத்தையுமே வெற்றி கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாமா, நான் உங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், பாட்டி இப்போ கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்களே அதுக்கு காரணமே இந்த மகேஷ் தான் அப்படின்னு சொன்னதுமே வெற்றி டவுட்ல இருந்தாங்க. இருந்தாலும் அஞ்சலி சொன்னதுல இருந்து அவருக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. அப்போ வெற்றி வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க, நீ சொல்றது கரெக்ட் தான் அஞ்சலி, அன்னைக்கு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்ல என் ஃப்ரெண்டை பார்க்க வரும்போது பாட்டி அட்மிட் ஆயிருந்தாங்க, அந்த ரூம்ல மகேஷ் வந்து பாட்டியை ஏதோ செய்ய போனா, டக்குன்னு நான் மகேஷ்னு குரல் கொடுத்ததுமே அவரு அமைதியாயிட்டாரு. அப்பவே எனக்கு மகேஷ் மேல சந்தேகம் இருந்தது, இருந்தாலும் சரி நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சே இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரு சொல்லிட்டு அவரை நான் ரொம்ப நம்பினேன். ஆனா இவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அஞ்சலி. இப்போ மாமாவோட சாவுக்கு காரணமானவன் மகேஷ் தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன், வேற வெற்றியை தான் அவன் பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டதுமே அஞ்சலி சொல்றாங்க, அம்மாவுக்கு மகேஷ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா இன்னும் உடஞ்சு போயிருவாங்க வெற்றி மாமா, அதனால நம்ம இந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லாம 2 பேர் மட்டும் டீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி வெற்றி கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட வெற்றியும், ஆமா அஞ்சலி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், இந்த மாதிரி நேரத்துல மகேஷ் தான் இதெல்லாம் பண்ணா அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும்போது இன்னும் உன்னோட ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, நான் மகேஷை பாத்துக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, இருந்தாலும் உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்ற விஷயத்த மகேஷ் கிட்ட சொல்லாத, நீ எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அப்படி ஹேண்டில் பண்ண அப்படிங்கிற மாதிரி வெற்றி அஞ்சலிக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இதை கேட்ட அஞ்சலியும் நான் பாத்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்க்கு கால் பண்றாங்க. மகேஷ் ஆபீஸ்ல இருக்காங்க. அப்போ அஞ்சலி மகேஷ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க, மகேஷ், வெற்றி மாமா அப்பா சாவுக்கு காரணமான ரவுடிய கண்டுபிடிச்சு அவரை ஒரு குடோன்ல அடைச்சு கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கொஞ்ச நேரம் அவருக்கு பேச்சே வரல. என்ன அஞ்சலி சொல்ற, வெற்றி அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டானா, எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அஞ்சலி சொல்றாங்க, ஏன் அவரால் முடியாதா, அவரு எவ்வளோ பெரிய ரவுடியா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவாரு, வெற்றி மாமா கிட்ட இருந்து யாராலையுமே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அஞ்சலி சொல்ல. இதை கேட்ட மகேஷ்க்கு பேச்சே வரல, செம்ம டென்ஷனா இருக்கு. ஐயோ போச்சே, அவன் மாட்டிக்கிட்டானே, இப்ப நான் என்ன செய்வேன், அவன் கண்டிப்பா என்னோட பேரை சொல்லாம இருக்க மாட்டான், விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா கண்டிப்பா என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் உளறிடுவான், இதை விடக்கூடாது, ஃபர்ஸ்ட் அவனை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து முடிவு எடுக்கிறாங்க. அஞ்சலி கிட்ட கேட்போம், அவனை எங்க அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த குடோனுக்கு போயிட்டு அவனோட கதையை முடிச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மகேஷ் வந்து முடிவு பண்றாங்க. அஞ்சலி போட்ட கணக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இப்போ மகேஷ் வந்து கண்டிப்பா அந்த ரவுடியை தேடி அஞ்சலி பொய்யா சொன்ன குடோனுக்கு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல வச்சு மகேஷ் தான் இந்த கொலையை பண்ணாரு அப்படின்ட்டு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் மகேஷ் வந்து ஜெயில கம்பி எண்ண வேண்டியதுதான். சீக்கிரமா இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். நம்ம வெற்றி களத்துல இறங்கிட்டார்ல, இனிமேட்டு மகேஷ் வந்து தப்பிக்கவே முடியாது. அஞ்சலி, வெற்றி இவங்க 2 பேரும் சேர்ந்து மகேஷை ஒரு வழி பண்ண போறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.